This is class 10, CBSE, The Rise of Nationalism in Europe, subtopic Hunger, Hardship and Popular Revolts, Part 10 in Tamil. Hunger, Hardship and Popular Revolt. இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். The 1830s were years of great economic hardship in Europe. 1830s ஈரோப்பில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படுது. அந்த பொருளாதார கஷ்டங்களை இவங்க சந்திக்கிறாங்க. The first half of the 19th century saw an enormous increase in population all over Europe. First half of the 19th centuryல பாப்புலேஷன் ஈரோப்பில் பாப்புலேஷன் என்ன ஆகுதுன்னா அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. The most countries there were more seekers of jobs than employment. நிறைய கண்ட்ரீஸில் ஈரோப்பை சேர்ந்த நிறைய கண்ட்ரீஸில் இந்த ஜாப் சீக்கர்ஸ் அதாவது வேலை தேடுறவங்க அதிகமாக இருக்காங்க தேன் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது, வேலை தேடுறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமாகும். ஏன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, வேலை தேடுறவங்க அதிகமாக இருக்காங்க, ஏன்னா பாப்புலேஷனும் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமாகுது. பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் மைக்ரேட்டட் டு த சிட்டிஸ் டு லிவ் இன் ஓவர் க்ரௌடட் ஸ்லம்ஸ். இப்போது ரூரல் ஏரியாஸில் இருந்து, அதாவது வில்லேஜில் இருந்து பாப்புலேஷன் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க? சிட்டியை நோக்கி வராங்க. வந்த இடத்துல வேலை கிடைக்கல, ஏன்னா இருக்கிறவங்களுக்கே அங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, வேலை தேடுறவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போ என்னாகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமாகும். அப்போ வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கல, வந்த இடத்துலையும் அவங்களுக்கு ப்ராப்பரான தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. ஸோ வேறு வழி கிடையாது, இவங்க இந்த ஸ்லம் ஏரியா அதாவது குடிசை பகுதியில் தான் அதிகமான மக்கள், அதுவும் கூட்டம் கூட்டமாக ஓவர் க்ரௌடட் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லம் ஏரியாஸில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. இந்த ஸ்லம் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய லிவிங் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக இருக்காது, க்ளீனாக இருக்காது, எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்காது. ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இன் டவுன்ஸ் வேர் ஆஃபன் ஃபேஸ்டு வித் ஸ்டிஃப் காம்படிஷன் ஃப்ரம் இம்போர்ட்ஸ் ஆஃப் சீப் மெஷின் மேட் குட்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து where industrialization was more advanced than on the continent. இந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் முக்கியமாக இந்த டவுன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இந்த சிறு தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக இந்த காம்படிஷன், ரொம்ப கடுமையான இந்த காம்படிஷனை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, இங்கிலாந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிடுச்சு, அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துடுச்சு. அதனால் இங்கிலாண்டில் மெஷின் மேட் குட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது, மார்க்கெட்டில் நிறைய சீப் ரேட்டுக்கு வருது. ஸோ அதனால் ஈரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் இங்கிலாண்டுடைய ப்ராடக்ட்ஸ், ஏன்னா அது மெஷின் மேட் குட்ஸு, அதனால் சீப் ரேட்டுக்கு வருது. ஸோ அதனால் நிறைய கண்ட்ரியில் என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலாண்டுடைய குட்ஸ் இம்போர்ட் ஆகுது, இறக்குமதி ஆகுது. அப்போது அந்த கண்ட்ரியை சேர்ந்த அந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகும்? அவங்களால இந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகலை, அவங்க அந்த அளவுக்கு அவங்க மெஷின் மேடு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இந்த இங்கிலாந்துலேருந்து வந்த அந்த மெஷின் மேட் குட்ஸுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்களுடைய இம்போர்ட்ஸ் குட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இவங்களால காம்படேட் பண்ண முடியல. திஸ் வாஸ் especially so in textile production, which was carried out mainly in homes or small workshops and was only partly mechanized. இது முக்கியமாக எந்த ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி காம்படிஷன் அடிக்கடி ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனில். ஓகே, ஏன்னா இவங்க மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாம் இந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் ஒன்று வீட்டில் அவங்க செய்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸ், ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒர்க் ஷாப் யூனிட் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல தான் இவங்க இந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க. அதுவும் அந்த இடத்துல ஓரளவுக்கு தான் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே தவிர கம்ப்ளீட் மெஷின்ஸ் லைக் இங்கிலாந்து மாதிரி கம்ப்ளீட்
ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்ளீட் மெஷின்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணலை. இவங்க பார்ட்லி, அதாவது ஓரளவுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெஷின்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனுக்கு. இன் தோஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் யூரோப் வேர் த அரிஸ்டோக்ராசி ஸ்டில் என்ஜாய்டு பவர், peasants struggled under the burden of feudal dues and obligations. யூரோப்பில் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் ஸ்டில் இன்னமும் இந்த அரிஸ்டோக்ராசினா அப்பர் கிளாஸ், இன்னமும் அவங்க வந்து அவங்களுடைய பவரை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெசன்ஸ் வந்துட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது முக்கியமாக இந்த ஃபியூடுவல் டியூஸ், அதாவது இந்த நிலுவைத் தொகை இருக்குல்ல, அந்த ஃபியூடுவல் சிஸ்டம், அந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு வந்துட்டு இவங்க சர்டன் அமௌண்ட்டு வந்து கொடுக்கணும் ஆஸ் எ ரெண்டாக. ஸோ அந்த இவங்களால் வந்து கொடுக்க முடியல, அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இந்த லேண்ட்லார்ட்ஸுடைய வீட்டிலலாம் இவங்க வந்து வேலை செய்யணும், அவங்களுடைய லேண்ட்லலாம் இவங்க வந்து வேலை செய்யணும், அதாவது அவங்க சொல்கிற வேலையை இவங்க வந்து செய்யணும், அதுக்கு வந்து இவங்க வந்து ஒத்துக்கணும், அதுதான் வந்து ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து இவங்க இன்னமும் இந்த பெசன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அரிஸ்டோக்ராஸ் அவங்க நல்ல பவரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. The rise of food prices or a year of bad harvest led to widespread pauperism in town and country. இந்த ஃபுட்டுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா இந்த பேட் ஹார்வெஸ்ட், அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் வந்து அந்த அறுவடை எப்போ வந்துட்டு பேடாக இருக்கோ, ப்ரொடக்ஷன் அவ்வளவா அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷனாக அவ்வளவா வராத டைமில், அப்போது இந்த டவுன் ஏரியாலையும் சரி, இந்த என்டையர் கண்ட்ரி அந்த இடத்துல எல்லாம் சரி, இந்த பாப்பரிசம்னா பாவர்ட்டி, இந்த பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஏழ்மை தன்மை ஃபுல்லாகவுமே கண்ட்ரி ஃபுல்லாகவுமே வந்து என்ன ஆகுதுன்னா பரவுது. The year 1848 was one such year. Food shortages and widespread unemployment brought the population of Paris out on the roads. முக்கியமாக 1848 இது ரொம்ப முக்கியமான ஒரு இயர். இந்த டைமில் ஃபுட் ஷார்ட்டேஜஸ் வந்து அதிகமாகுது, உணவு பற்றாக்குறை அதிகமாகுது. அதே மாதிரி வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் வந்து அதிகமாகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பாரிஸ் ஃப்ரான்ஸுடைய கேபிட்டல், அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக ரோடுக்கு வந்துடுறாங்க. அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அந்த பாரிஸை சேர்ந்த மொத்த பாப்புலேஷனுமே என்ன ஆகுது, ரோடுக்கு வந்துட்டு போராடுறாங்க. பேரிகேட்ஸ் வேர் எரக்டட் அண்ட் லூயி பிலிப் வாஸ் ஃபோர்ஸ்டு டு ஃப்ளீ. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்புகள் எல்லாம் வந்துட்டு அமைச்சு, அதான் பேரிகேட்ஸ்னால் தடுப்பு, அதெல்லாம் வந்து அமைச்சு அவங்களாவே வந்து அதை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லூயி பிலிப், ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து ஹெட்டாக இருக்கார். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்துருக்கோம். அண்டர் த சப்டாபிக் த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் 1830 to 1848, அதில் ஃப்ரான்ஸில் 1815க்கு அப்புறம் இந்த லிபரல் ரெவல்யூஷனரிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி அந்த சிஸ்டமை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு வந்து ஹெட்டு யாருன்னா லூயி பிலிப்பை தான் வந்து ஹெட்டாக வந்து வைக்கிறாங்க. இப்போது அந்த லூயி பிலிப் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் he was forced to flee, தப்பி ஓட செய்கிறாங்க அந்த லூயி பிலிப்பை. நேஷ்னல் அசம்பிளி proclaimed a republic, granted suffrage to all adult males above 21 and guaranteed the right to work. National workshops to provide employment were set up. இப்போது பாரிஸில் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபுட் ஷார்ட்டேஜ் உடைய பிரச்சனை, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்னால எல்லாரும் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா போராடி அந்த பேரிகேட்ஸ் தடுப்புகளெல்லாம் அமைச்சு அந்த லூயி பிலிப்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை தப்பி ஓட விட்டுடுறாங்க. வேறு வழி கிடையாது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா என் நேஷ்னல் அசம்பிளி ஒன்று உருவாகுது. அந்த நேஷ்னல் அசம்பிளி என்ன ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரான்ஸை அறிவிச்சிடுறாங்க அண்டர் த நேஷ்னல் அசம்பிளி பண்ணிவிட்டு இப்போ நேஷ்னல் அசம்பிளிக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சஃப்ரேஜ், அதாவது ரைட் டு ஓட்,
இப்போ ஆல் அடல்ட் மேல்ஸ், அதாவது 21 இயர்ஸாக இருக்கணும் எல்லா மேலும். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இல்லை அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்க டேக்ஸ் பேயராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா மேலுக்கும் அடல்ட் மேலுக்கும் ஏஜ் 21 ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரைட் டு ஓட் அதை வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரைட் டு ஒர்க், எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடிய உரிமை அதை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கொடுத்துடுறாங்க. அந்த கேரண்டி, அந்த உத்தரவாதமும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த ரைட் டு ஒர்க்கை வந்து நிறைவேற்றணும் இல்லையா, இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காகவே இந்த ஒர்க் ஷாப்ஸை வந்துட்டு அமைக்கிறாங்க. இயர்லியர் இன் 1845 weavers in Silesia had led a revolt against contractors who supplied them raw material and gave them orders for finished textiles but drastically reduced their payments. இயர்லியர் அதாவது 1845ல் இந்த வீவர்ஸ், இந்த கைத்தறி நெய்கிறாங்க இல்லையா, இந்த வீவிங்ஸ், அதாவது வந்து வீவர்ஸ், இவங்க வந்து இந்த சிலேசியாவை சேர்ந்த இந்த வீவர்ஸ். சிலேசியா அப்படின்றது வந்து பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து சென்ட்ரல் யூரோப்பில் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து இப்போது போலாண்டில் கொஞ்சம், சில ஸ்மால் பார்ட்ஸ் வந்துட்டு செக் ரிப்பப்ளிக் அண்ட் ஜெர்மனியில் வந்து இருக்குது. ஓகே, அப்போ வந்து இந்த சிலேசியா அந்த பிளேஸில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ரிவோல்ட் நடக்குது, அதாவது புரட்சி நடக்குது. முக்கியமாக இந்த அகெயின்ஸ்ட் இந்த கான்ட்ராக்டர்ஸ். இந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டு இந்த வீவர்ஸுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த த்ரெட்டு அதெல்லாம் என்ன அந்த வீவிங் பண்ணுறதுக்கோ அந்த துணி வந்து நெய்யறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலி, அந்த பேமெண்ட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சிடுறாங்க. ரொம்ப 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 கம்மியாக வந்து குறைச்சி தான் அவங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. த ஜேர்னலிஸ்ட் வில்ஹெம் ஆல்ஃப் described the events in a Silesian village as follows. ஒரு ஜேர்னலிஸ்ட், அவருடைய பேர் வந்து வில்ஹெம் ஆல்ஃப். இவர் வந்து இந்த சிலேசியா, இந்த வீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வில்லேஜில் நடந்த இந்த ரிவோல்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த புரட்சி, அந்த ஈவெண்ட்ஸை பற்றி கீழே வந்து இவர் விளக்கமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். In these villages with 18,000 inhabitants, cotton weaving is the most widespread occupation. The misery of the workers is extreme. இந்த சிலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜஸ்லாம் மொத்தம் வந்து 18,000 பீப்புள்ஸ் வந்து அங்கே வந்து வாழுறாங்க. அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்னாக்கா காட்டன் வீவிங் தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுடைய நிலைமை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப 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 துயரகரமாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து ஒரு மிசரபுளாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. The desperate need for jobs has been taken advantage of by the contractors to reduce the prices of the goods they order. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெஸ்பரேட் நீட்ஸ் ஃபார் ஜாப்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் வேலை தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த சுச்சுவேஷனை இந்த கான்ட்ராக்டர்ஸ் தனக்கு சாதகமாக இவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அந்த டெக்ஸ்டைல்ஸ் அந்த வீவ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த குட்ஸுக்கு உண்டான ப்ரைஸை இவங்க, அவங்களுடைய பேமெண்ட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே வந்து குறைச்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ தே ரெடியூஸ் த ப்ரைஸஸ், அதனுடைய விலையை என்ன பண்ணுறாங்க இவங்க ரொம்ப கம்மியாக குறைச்சி அதுக்கு உண்டான பேமெண்ட்ஸை ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஆன் 4th June at 2 PM, 4th June அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு a large crowd of weavers emerged from their homes and marched in pairs up to the mansion of their contractor demanding higher wages. இந்த வீவர்ஸ், நெசவு தொழில் செய்கிறாங்க இல்லையா வீவர்ஸ், இவங்க மொத்த பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து
இந்த கான்ட்ராக்டர்ஸுடைய மேன்ஷன்னா ஒரு பெரிய வீடு, அதாவது மாளிகை, அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் அவங்க வந்து இருப்பாங்க, பெரிய பெரிய வீட்டில். அதை தான் வந்து மேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் சொல்லணுன்னா மாளிகை. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் போயிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு வேஜஸ் அதிகமாக கொடுங்க, எங்களுக்கு அதிகமாக கூலி கொடுங்க, நீங்கள் கொடுக்குற இந்த பேமெண்ட் எங்களுக்கு பத்தாது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. They were treated with scorn and threats alternately. ஆனால் அவங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மரியாதையே கொடுக்கல, அவங்கள ரொம்ப கேவலமான முறையில் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ஏளனம் செய்கிறாங்க, அவங்கள வந்து அவமதிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்கல, பத்தாததுக்கு த்ரெட்டு, அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து த்ரெட்டன் வேற பண்ணுறாங்க, அதாவது பயமுறுத்துறாங்க. Following this, a group of them forced their way into the house, smashed his elegant window panes, furniture, porcelain. ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலகண்ட் விண்டோ பேன்ஸ் இருக்குல்லையா, அந்த விண்டோ, இந்த கிளாஸ் விண்டோ இருக்கும் இல்லையா, அதுவும் அப்போல்லாம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யப்பட்ட கண்ணாடி ஜன்னல்களெல்லாம் இவங்க அடித்து நொறுக்குறாங்க, ஸ்மாஷ் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய போர்சிலைன்னா பீங்கான் பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா அவங்களுடைய கிச்சனில், அதெல்லாம் எடுத்து இவங்க உடைச்சி நொறுக்குறாங்க. Another group broke into the storehouse and plundered it of supplies of cloth which they tore to shreds. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டோர் ஹவுஸுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கிளாத் வச்சுருப்பாங்களே, இந்த டெக்ஸ்டைல்ஸ், ஓகே, அந்த சப்ளைஸுக்கு உண்டான அந்த கிளாத்தெல்லாம் எடுத்து துண்டு துண்டாக கிழிச்சு ஃபுல்லாக கீழே தூக்கி போட்டுறாங்க. எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க, துண்டு துண்டாக போட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கோபமாகுது. The contractor fled with his family to a neighboring village which however refused to shelter such a person. உடனே இந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி கிடையாது, தன்னுடைய ஃபேமிலியோடு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே ஓடி போகிறாரு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு. அங்கே போயிட்டு எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, எங்களுக்கு ஷெல்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க, எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்க, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடியவங்களும் வீவர்ஸ் தான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இந்த ஷெல்டர் கொடுக்கறதுக்கு, இடம் கொடுக்கறதுக்கு இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா he returned 24 hours later having requisitioned the army. ஸோ இவர் போனவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஆர்மியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே திரும்பி அதே வில்லேஜுக்கு திரும்பி வரார். In the exchange that followed, 11 weavers were shot. இந்த ஆர்மியை வேற கூட்டிகிட்டு வந்துடுறாரா. ஸோ அந்த ஆர்மி என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய 11 வீவர்ஸ், அந்த சிலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த 11 வீவர்ஸை ஷூட் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் 1848 த ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். Until then, thank you.